சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் கூறி மற்றும் ஒரு விண்ணொளி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே? மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. விண்ணொளி எனும் எமது இந்த காலை சிந்தனை நிகழ்ச்சியை festaudio.net எனும் இணையத்திலேயும் மொபைல் போன்ஸ்களில் LTR.FM இணைய வானொலியிலும் சனி ஞாயிறு தினங்களில் காலை 6:45க்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:45க்கும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். இன்னும் வியாழக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கும் விண்மலர் அல்லது சின்னஞ்சிறு விண்மீன்கள் போன்ற நிகழ்ச்சிகளையும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு விண்ணோசை என்னும் ஆராதனை நேரத்திலும் பங்கு பெற்றி பயனடையலாம். நல்லது அன்பு நேயர் சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த நிகழ்ச்சி கூடாக தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்த போகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே முன்கூட்டியே அவருக்கு நாம் நன்றி கூறுவோமா? ஆமங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் எல்லாருடைய தேவைகளையும் நிலைமைகளையும் அறிந்த ஒரு ஆண்டவராக நீங்கள் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆகவே தான் தகப்பனே, இன்று கூட நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த வாக்குத்தத்த வசனமானது எங்களுக்கு ஏற்றதா இருக்க போகிறது ஐயா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே ஆழமாக இருக்கிறவனமாக அறிந்த ஒரு ஆண்டவராக நீங்கள் மட்டும்தான் காணப்படுகிறீர்கள். ஆகவே உங்களுக்குத்தான் தெரியும் எப்படிப்பட்ட ஆலோசனை எங்களுக்கு சொல்ல வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆகவே ஏற்ற காரியத்தை சொல்லி எங்களை வழிநடத்த போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாய் உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே எல்லாவற்றையும் எதிர்பார்த்து நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தாங்கி சிலுவையின் மீது முள்ளாணி குத்தி மரித்தனையோ, முள்மூடி தாங்கி சிலுவையின் மீது முள்ளாணி குத்தி மரித்தனையோ, மரித்தாலும் நாதா எனக்காக உயிர்த்த உம்மன்புக்கேதும் இணையாகுமோ, மரித்தாலும் நாதா எனக்காக உயிர்த்த உம்மன்புக்கேதும் இணையாகுமோ, இருள் சூழும் வேளை இதயம் தளர்ந்தால் உம் கரம் பிடிக்கின்றதே, இனி என்ன வாழ்வு எனச் சோரும் போது உம்மாருள் பொழிகின்றதே, ஆமன்பு சகோதர சகோதரிகளே, நமக்காக சிலுவையிலே எல்லா விதமான பாடுகளையும் அனுபவித்து இப்பொழுது அவர் உயிரோடு எழுந்து நம்மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர் உயிரோடு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தால்தான் நமக்கு துணை புரிய முடியும். ஆகவே இன்றைக்கு நமக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு நற்செய்தி அதுதான். இந்த ஆண்டவராகிய இயேசு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மை அவரால் விளங்கிக் கொள்ள முடியும். நம்மை அறிந்த ஒருவராக அவர் காணப்படுகின்றார். ஆகவே நிச்சயமாக நமக்கு அவரால் துணை செய்ய முடியாமல் போகாது. அவர் ஏற்ற காரியங்களை சொல்லி நம்மை நடத்த காத்திருக்கிறார். இன்றும் அவருடைய வாக்கு தத்தம் என்னவென்று பார்ப்போமா? இன்றைக்கு பிலிப்பியர் என்னும் பகுதியிலே 4ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தை நாம் வாக்குத்தத்த வசனமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். இங்கே நாம் விதமாக பார்க்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்
மகிமையிலே நிறைவாக்குவார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே மிகவும் அழகாக பவுல் என்னும் அடியார் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அதாவது எப்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குறைவுகளை எல்லாம் நீக்கிய ஆண்டவர் என்று நமக்கும் அவ்விதமாகவே செய்வார் என்பதாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது எப்படி செய்வார் என்று இங்கே அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதாவது தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்பதாக சொல்லுகிறார். அதாவது நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்திலே பெருத்தவர். அவர் மிகவும் செல்வந்தராக காணப்படுகின்றார். அந்த உலகமே அவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு சாதாரண ஒரு மனிதராகிய நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை அவரால் சந்திக்க முடியாதா? ஆமன்பு சகோதர சகோதரிகளே, ஆகா என்னும் ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்பதாக. இன்னொரு வகையிலே சொல்ல போனால், இந்த உலகத்தின் ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றுக்கும் நான் தான் சொந்தக்காரன் என்று கடவுள் உரிமை பாராட்டுகிறார். ஆகவே தான் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரிடம் நாம் போகும் பொழுது அவர் நிச்சயமாக அந்த தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். குறிப்பாக இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டும். அதாவது உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதாக சொல்லுகிறார். ஆகவே அங்கே கிறிஸ்து இயேசு என்பவர் அங்கே வருகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அவருக்குள், கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள் நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்பட முடியும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சாபத்தின் வாழ்க்கையை, நம்மை சாபத்தின் வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக காணப்படுகின்றார். அதுக்காகத்தான் அந்த சாபத்தை சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சாபத்தை நீக்கி போட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கூடாக நாம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு பண விஷயத்திலே கடன் தொல்லையோடு கூட, பணக்குறைவினாலே வேதனையோடு கூட காணப்படுகிறீர்களா? வீட்டிலே அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பண விஷயத்தின் நிமித்தமாக எத்தனை குடும்பங்களிலே இன்றைக்கு போராட்டம் அல்லவா? ஆகையினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கூடாக சந்திக்கப்பட முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தை நீக்கி போட்டு விட்டபடினாலே, மனித குலத்துக்கு வரக்கூடிய சாபங்களை அவர் தம்முடைய பாவ பரிகார செயலினாலே அவர் நீக்கி போட்டு விட்டபடினாலே நிச்சயமாக இந்த பணத்தேவை என்கிற காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சந்திக்கப்பட முடியும். ஆகவே தான் இங்கே வாக்கு பண்ணுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதாக. ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆம், இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாம் பிடித்து கொள்ளுவோமா? என்னுடைய தேவையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்திக்கப்பட முடியும். என்னுடைய குறைவுகள் எல்லாம் அவருக்குள் நிறைவாக்கப்பட முடியும். குறிப்பாக இந்த இடத்துல இந்த ஐஸ்வர்யம் என்கிற வார்த்தை வந்திருக்கின்றபடினாலே இது பணம் சம்பந்தமான ஒரு வசனம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நாம் சொல்லுவோம், நம்முடைய பண தேவைகள் யாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு சந்திக்கப்பட முடியும். அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவருக்கூடாக அந்த தேவையை நமக்கு சந்திக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை நாம் நம்பி அவரிடத்தில் நம்மை நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா? ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாக மிகவும் வல்லமை வாய்ந்தவையாய் இருக்கின்றன. ஆகவே அதை நாம் நம்பி நாம் முன்னோக்கி போகலாம். நம்மை நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? வருங்காலமெல்லாம் வளமாக வேண்டும், வாதை நோயின்றி நாம் வாழ வேண்டும். வருங்காலமெல்லாம் வளமாக வேண்டும், வாதை நோயின்றி நாம் வாழ வேண்டும். எது வந்த போதும்
நாமம் மறவா இதயம் எமக்கு தர வேண்டுமே. எது வந்த போதும் நாமம் மறவா இதயம் எமக்கு தர வேண்டுமே. இருள் சூழும் வேளை இதயம் தளர்ந்தால் கரம் பிடிக்கின்றதே. இனி என்ன வாழ்வு எனச் சோறும் போது உம்மாருள் பொழிகின்றதே. உம்மாருள் பொழிகின்றதே. ஆமன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வருங்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அவரை நம்பி நாம் அவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கின்ற வேளையிலே அவர் நம்மை பொறுப்பெடுத்து நடத்த ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கூட எங்கு நான் போவேன், யாரிடத்திலே செல்வேன் என்று சொல்லி ஒருவரை யோசித்து கொண்டிருந்தீர்களா? இதோ இப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல நீங்கள் வருகின்றபடினாலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அவரை நோக்கி பார்ப்போமா? ஆமங்கள் பரம தகப்பனே, ஐயா, இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த பணக்குறைச்சல் என்பது அப்பா எவ்வளவாய் ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. கடன் தொல்லையினாலே வாடுவோர் எத்தனை பேர் அப்பா. ஆம் தகப்பனே, ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் பார்க்கும் பொழுது ஐயா, நீங்கள் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர் என்பதை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் ஐயா. தகப்பனே, நிச்சயமாக உங்களால் மட்டுமே இந்த பெரிய தேவையை எங்களுக்கு சந்திக்க முடியும் ஐயா. குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அது எங்களுக்கு சந்திக்கப்பட முடியும் என்று நாங்கள் நம்பியிருக்கலாம் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு ஒரு நிலையானவராக, ஒரு உண்மையுள்ளவராக, ஒரு மகத்துவமானவராக இருக்கின்றபடினாலே இந்த எங்களுடைய தேவையை அவரால் நிச்சயமாக சந்திக்கப்பட முடியும். ஆகையினாலே தகப்பனே, இது வந்து அடியார்கள் யாவரையும் இந்த நாளிலே உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இந்த நாளிலே இந்த சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே அவர்களை போராட்டத்துக்குள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த குறிப்பிட்ட தேவையின் நடுவிலே இன்றைக்கு இந்த இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புதம் நடக்கும்படியாக இவர்களை நான் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே. ஆம் பரம தகப்பனே, நாங்கள் எங்களுடைய பண விஷயத்திலே அப்பா மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள கூட எங்களுக்கு உங்களுடைய துணை தேவை ராஜா. ஆம் பரம தகப்பனே, நாங்கள் எங்களுடைய பண விஷயத்திலே ஐயா நாங்கள் சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் சில நேரத்தில் எங்களுடைய மதீனத்தின் நிமித்தமாக காரியங்கள் தாறுமாறாய் போவதுண்டல்லவா. ஆனால் அப்பனே, நீங்கள் எங்களை நடத்துவீர்களானால் ஐயா நாங்கள் எல்லாவற்றிலும் சிறப்பாக காணப்பட முடியுமே. உங்களுடைய வழி நடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. ஆனால் இந்த நேரத்திலே தகப்பனே, யார் யாரெல்லாம் அப்பா தங்களுடைய பண தேவை ஒரு அற்புதத்தின் பிரகாரமாக, ஒரு அற்புத பிரகாரமாக சந்திக்கப்படாதாக இந்த இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, ஆமையா அவருடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை நடத்தி நீங்கள் மகிமைப்படும்படியாக அவர்களை கூட கருத்திலே ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்படுத்த விட்டீர்கள். நிச்சயமாக இந்த நாள் இந்த அடியார்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாய் அமைய போவதற்காய் உங்களுக்கு நன்றி கூறி இவர்கள் யாவரையும் உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன் தகப்பனே. பொறுப்படுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே யாவற்றையும் எதிர்பார்க்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இருள் சூழும் வேளை இதயம் தளர்ந்தால் கரம் பிடிக்கின்றதே. இனி என்ன வாழ்வு எனச் சோறும் போது உம்மாருள் பொழிகின்றதே. உம்மாருள் பொழிகின்றதே. ஆமன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் நாளை தினம் மற்றும் ஒரு விண்ணொளியிலே உங்களை சந்திக்கும் வரையில் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று கூறிக்கொண்டு நன்றியோடு விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சாம் போல். வணக்கம் நேயர்களே.